18வது நாடாளுமன்ற மக்களவை இன்று கூடியிருக்கிறது. முதல் நாளே அதகலப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம். குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி ஏற்கின்ற பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தெறிக்க விட்டுருக்காங்க அவையில. ஆமா, நீட் 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 என்று அவர்கள் எழுப்பிய முழக்கம் அப்படிங்கிறது டெல்லி முழுக்க அதிர்ந்திருக்கிறது. காரணம், நாம இப்போ அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது என்னன்னா இந்த கள்ளச்சாராய சாவுகள். தமிழ்நாடு முழுக்க நாம அந்த ஒரு பெரும் துயரத்தில் நாம ஆழ்ந்திருந்த அந்த நேரம் இருக்கு இல்லையா. வட இந்தியா முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதனால நம்ம அனைவருடைய கவனமும் அதுல இருந்துச்சு. அனைவரும் எஸ் அப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அனைத்து ஊடகங்களும் அந்த செய்தியைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதைத்தான் பார்க்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. நான் அதை ஏன் பாக்குறாங்கன்னு சொல்லல. தட் மீன்ஸ் அதுதான் சரி. அந்த நேரத்துல நடந்த இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லி தொடங்கி வட இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு. பாஜக அலுவலகத்தை இழுத்து மூடி பூட்டே போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏபிவிபி எல்லாம் போராட்டம் பண்ணுச்சு. பாஜகவினுடைய ஆதரவு அமைப்புகள் எல்லாம் கூட போராட்டம் பண்ணுச்சு. இதுல இன்னும் உச்சபட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேசிய ஊடகங்கள் தொடர் நேரலை, பல மணி நேர நேரலைய எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டை பற்றி எடுத்து நீட்டு தொடர்பாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, விவாதித்தார்கள். இப்படி நீட் பிரச்சனை அப்படிங்கிறது, நீங்க நீட்டுன்னு பேசிட்டு போதுதான் பல பேர் அதை பார்க்கறதே எல்லாம் கடந்து போயிடுறீங்க. நான் திருப்பி சொல்றேன், நீட்டுங்கிறது ஏதோ ஒரு நீட் தொடர்பான பிரச்சனை அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீட் அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனை. அதுல ஒரு பெரும் மோசடி நடந்தது. நீட் மட்டுமல்ல, ரயில்வே தேர்வுகள்ல பிரச்சனை, காவலர் தேர்வுகள்ல பிரச்சனை, உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய நெட்டு எல்லாமே பிரச்சனையாகி எல்லா தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் முறைகேடுகள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. இதுல என்னெல்லாம் முறைகேடு நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க தலையே சுத்திருவீங்க. இந்த முறைகேடுகள் முழுக்க முழுக்க பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குஜராத், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் இங்கதான் நடந்திருக்குது. இது எல்லாவற்றையும் விரிவாக வித் எவிடன்ஸ், வழக்கம் போல தமிழ் கேள்வி இந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு எப்பொழுதுமே பேசுவது எனக்கு வழக்கம் அல்ல. ஆதாரங்களோடு தரவுகளோடு உரையாடுபவன். அந்த அடிப்படையில தரவுகளோடு இந்த வீடியோக்குள்ளேயும் போறேன். நாடாளுமன்றத்துல மோடிக்கு ஒரு பெரிய தலைவலி முதல் நாளே தொடங்கிடுச்சு. ஃப்ரம் தி பிகினிங், ஃபர்ஸ்ட் டேவே அவரால் எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியவில்லை. என்ன நடக்கும் என்பதை பற்றி விரிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வு. இவங்க நீட் தேர்வை பத்தி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீட் தேர்வு என்பது ஏமாற்றவே முடியாது, அது தகுதியான தேர்வு, தரமான தேர்வு, ஏழை எளிய யார் இவனுங்க ஏழை எளியவர்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்களா நீங்க? ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு எங்க காது குத்துறீங்க? இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொன்னோம். இப்ப இதெல்லாம் இல்லை, இது ஒரு போர்ஜரி, மோசடி, பணக்காரர்களுக்காக, மேல்தட்டு மக்களுக்காக செய்யப்பட்ட சதி அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கிறது. எப்படின்னு பாருங்க. நீங்க ஒண்ணுன்னா பாருங்க. இதுல என்ன காமெடினா, குஜராத்ல ஒரு பயிற்சி மையம், எல்லாம் குஜராத் தான். இதான் குஜராத் மாடல். இந்த குஜராத்ல ஒவ்வொரு மாணவரும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். எதுக்கு தெரியுமா? கொஸ்டின் பேப்பரை முதல் நாளே கொடுக்கணும். எப்படி? முதல் நாளே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துடணும். நீங்க ஆன்சர் சீட், நீட் ஆன்சர் சீட் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு தெரியல, கேள்வி பதில் தெரியலன்னா நீங்க எழுத வேண்டாம். தப்பா எழுதினீங்கன்னா மைனஸ் மார்க். பதில் தெரியாத கட்டங்களை நீங்க விட்டுறணும். விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வாத்தியார் நிரப்பிப்பார். எப்படி? நல்லா இருக்கா ஐடியா? இதுக்கு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் வரை பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திலிருந்து ராய் அப்படிங்கிற ஒரு பேர், நீட் நிறுவனத்தினுடைய அந்த பயிற்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய நிறுவனர் ராய், அவருடைய அலுவலகத்திலிருந்து 2.82 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் மாணவர்கள்ட்ட இருந்து வாங்கின காசு. அடுத்தது, இந்த ராயோட வங்கி கணக்கு இருக்குல்ல, அதுல 4 மாணவர்கள் காசு கொடுத்திருக்காங்க. எதுக்கு? இந்த மாதிரி பேப்பரை, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுக்கு. அதுல 66 லட்சம் ரூபாய் அது முடக்கப்பட்டிருக்கிறது. நீட் பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் பரசுராம் ராய், அவருடைய வாட்ஸ்அப்ல மாணவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், தகவல்களை பகிர்றான். எப்படி? இந்த மாதிரி, சார் பணம் கிரெடிட் ஆச்சு, கொஸ்டின் பேப்பர் எப்போ வரும், ஆன்சர் சீட்டை நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்களா, இந்த மாதிரி தகவல்களை பரிமாறிக்கொண்டது ஆதாரங்களோடு நிரூபணமாயிருக்கிறது. நிரப்பப்படாத கேள்விகளுக்கு ஆசிரியர்களை என்ன செய்வாங்க, பதில் எழுதிப்பாங்க. இது ஒரு தரமான தேர்வு, நீங்க நம்பணும். இதை இன்னைக்கு முதல் நாளே எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்றுபட்டு இந்தியா கூட்டணி. இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தது. தமிழ்நாட்டிலையும் அதிமுக எல்லாம் ஒரு கட்டத்துல சமரசமாயிட்டாங்க. போனா போதுப்பா அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டாங்க. அஇஅதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் அதை வீரியத்தோடு எதிர்த்தார்கள்.
அதிலும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருந்த காரணத்தினால அவங்களாலையும் பெருசா ஃபைட் பண்ண முடியல. அப்போ பாஜக கூட்டணியில் இல்லாத இன்ன பிற கட்சிகள் வீரியத்தோடு அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றன. அதுல பிரதான இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்தியா கூட்டணி முழுக்க அதை எதிர்க்கிறாங்க. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பெரும் போராட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இவங்க சொல்றாங்கல்ல, நாங்கள் வந்து தவறுகளை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க இனி முறைகேடு நடக்காம தடுப்போம். இல்ல. ஏன்னா ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல காவலர் தேர்வு நடந்துச்சு, போலீஸ் வேலைக்கு தேர்வுங்க. அதுல பெரும் முறைகேடு நடந்துச்சு, பெரும் கலவரமே வெடிச்சது. சரியா? பணக்காரனா என்ன பண்ணிட்டான்னா, காசு இருக்கவனா கொஸ்டின் பேப்பரும் முதல்ல காசு கொடுத்து வாங்கிட்டான். இதுல ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு. அதை யாரா செஞ்சான்னு பார்த்தா ஒருத்தன் செஞ்சான். அவன் தான் இப்ப நீட்டுன்னு என்ன செஞ்சிருக்கிறான், கொடுங்க வாங்க 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 சார், வாங்க சார், வாங்கம்மான்னு கூவி உத்திருக்கான். அவன் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வில் வினாத்தாளை கசிய விட்ட ரவி அட்ரி அப்படிங்கிற கும்பல். அந்த ரவி அட்ரிங்கிற ஒரு கும்பல் தான் இதை பண்ணுது. அந்த கும்பல் தான் இதுலயும் தொடர்புடைய கும்பல் இப்ப விசாரணையில் முதற்கட்டமாக நிச்சயது தகவல்கள் வந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் இது ஒரு மோசடியான தேர்வு அப்படிங்கிறது திருப்பி நிரூபணமாகிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நான் அதான் அவ்வளவு கோபம் எனக்கு ஏன் வருதுன்னா, தமிழ்நாட்டுல இந்த நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகள், நீங்க பிள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டா நம்ம வீடுகள்ல தகப்பன் தனைய பிள்ளைகளை தொட்டு பேச தயங்குவான் பல வீடுகள்ல, நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? இவன் என்ன பண்றான், இந்த காது இருக்கு பாருங்க, பிள்ளைகள் காதுல டார்ச் அடிச்சு பாக்குறான். ஏன்னா காதுக்குள்ள வச்சு பிட் அடிச்சிருவான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு. கேரளால உள்ளாடைய கலட்ட சொன்னான், நான் பலமுறை அதை பேசியிருக்கிறேன். தாலிய கலட்ட சொன்னான், இவ்வளவுலாம் கலட்ட சொன்னான்ல, அங்க என்னத்தை கலட்டினானுங்க, வட இந்தியால கொஸ்டின் பேப்பரை வித்துருக்கான். இதுல ஏன் நமக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று இவங்க மறு தேர்வு வைக்கிறாங்க. எதுக்கு? ஒரு 1500 1600 பேருக்கு மறு தேர்வு. இவன்லாம் முறைகேட்டுல ஈடுபட்டான்னு பிரச்சனை வந்துருச்சு. முறைகேடில் ஈடுபட்டார்கள் ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன்னா எல்லாரும் டாப் மார்க் 720க்கு 720 வாங்குறான், அவ்வளவு பேரும் எப்படா வாங்கினா அப்படின்னு பார்த்து சர்ச்சையாகுது. அப்பதான் உடனே அது எப்படிதான் வாங்க முடியும்னு கேட்கும்போது, இல்ல நாங்க கருணை மதிப்பெண்கள் கொடுத்தோம்னு ஒரு கதை விட்டானுங்க. அது ஏன்டா அவங்களுக்கு மட்டும் கருணை காட்டினீங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன்டா கருணை மதிப்பெண்கள் கொடுத்தீங்கன்னா, இல்ல அவங்க கொஞ்சம் நாங்க கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேட்டா கொடுத்தோம், லேட்டா கொடுத்ததுனால அவங்களுக்கு நாங்க கருணை மதிப்பெண் கொடுத்தோம். இது என்ன லாஜிக்கு? அப்ப நீ வேணும்னே கொஸ்டின் பேப்பரை லேட்டா கொடுத்துட்டு கருணை மதிப்பெண் கொடுத்துருந்தேன்னா இல்லையா? அப்ப மத்த பையெல்லாம் பைத்தியார பையா, நீ காசு வாங்கினவங்க மட்டும் பாஸ் ஆவானா அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில ஊடகங்கள்லாம் கையில் எடுத்து இந்தியா முழுவதும் போராட்டம் வெடித்தவுடன் வேறு வழி இல்லாம என்ன செஞ்சாங்கன்னா, மறு தேர்வுன்னாங்க. நேத்து அதுல 50% மாணவர்கள் இந்த மறு தேர்வு எழுத வேண்டியவர்கள்ல, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, 100 பேர் மறு தேர்வுன்னு வைங்க, 50 பேர் வரல. ஏன்னா வந்தான்னா நினைச்சுவான் மாட்டிக்கிடுவான். அடுத்த வாட்டி இப்ப இந்த 50 பேருடைய மார்க் எடுத்து 100 பேரோட மார்க் எடுப்போம்ல, போன வாட்டி 720க்கு 720 வாங்கிய இந்த மாணவன் இந்த முறை 720க்கு 300 200 100 150 தான் வாங்கியிருக்கான்னு வந்துச்சுன்னு வைங்க. அப்ப இவன் எல்லாரும் ஃப்ராட் பண்ணாங்கிறது இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும், அம்பலமாகும் இல்லையா? அப்ப இவனுங்க எல்லாம் வரவே இல்லை, எக்ஸாம் எழுதவே வரல. என் நாட்டுல எப்படி நடக்குது பாருங்க. இவன் டாக்டர் ஆகி என்ன ஊசி போடுவான், இவன் டாக்டர் ஆகி யாருக்கு வைத்தியம் பார்ப்பான்? இப்ப ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த நீட் ஒழித்து கட்டப்பட வேண்டும். இந்த வீடியோ நீங்க எத்தனை பேர் பாக்கீங்கன்னு தெரியல, எனக்கு சில வீடியோக்கள் லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. இந்த நீட்டை பற்றி, விவசாயிகளை பற்றி பேசுற வீடியோக்கள்லாம் பெரிய பார்வையாளர்களை பெறது இல்லை. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா நான் செத்து போன தங்கை அனிதா உள்ளிட்ட, இன்னும் செத்து போனா கூட இல்லை, இந்த நீட்டினால் படுகொலை செய்யப்பட்ட தங்கை அனிதா உள்ளிட்டவர்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். பல எக்ஸாம் சென்டர்ஸ்ல சிசிடிவி கேமராவே கிடையாது. நம்ம பிஜேபி கேள்வி கேட்கிறாங்க கோபத்துல 10 பேர் கீழே கெட்ட வார்த்தையில திட்டுவான். அந்த சகோதரர்களுக்கு நான் அன்போடு சொல்லுகிறேன், சகோதரா, உன்னுடைய மகனோ உன்னுடைய மகளோ டாக்டர் ஆகும் கனவை பாஜக சிதைத்து கொண்டிருக்கிறது. நான் உன் வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்தே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ என் மீது கல்லை எறிந்து கொண்டிருப்பாய், பரவாயில்ல, ஆனா நான் பேசுவேன். ஏன் தெரியுமா? உன் வீட்டு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற நோக்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன். பணக்காரன் காசை கொடுத்து வாங்கிட்டு போறாங்கிற கவலையில பேசிட்டு, அரசியல்லாம் அப்புறம் வைப்போம், நீ திட்டுறதெல்லாம் திட்டுங்க, அப்புறம் திட்டுவோம், அப்புறம் பாராட்டுவோம், அப்புறம் வாழ்த்துவோம், அதை விட்டுருவோம். நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற இடத்துக்கு எல்லாரும் வரும் இல்லையா? திமுகவினுடைய பல நல்ல திட்டங்களை நான் பாராட்டுறேன். எஸ், திமுக ஆட்சியில கள்ளச்சாராயத்தால் 50 பேர் செத்து போயிட்டான், 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போய்விட்டாங்க என்று சொல்லிய போது நான் கண்டிக்கத்தானே செய்றேன்.
இல்லையா? ஆமா, ஆமா நான் சொல்றேன். இல்ல, இல்ல. அப்ப அதே மாதிரி நீ என்ன பண்ணு, நான் நீன்னு யார சொல்றேன்னா, பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஏதேனும் பாஜக நல்லது செய்திருப்பதாக நீங்கள் நினைத்தால், எனக்கு அப்படி எதுவும் தெரியல. நினைத்தால் ஆதரிங்க. அந்த நல்லத ஆதரிங்க. ஆனால் நீட் தப்பு. நீட் வந்து மக்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடியது. நீட்டை எதிர்ப்பு தெரிவித்து, நீட் வேண்டாம் என்று ஒன்றுபட்டு உரக்கச் சொல்லுவோம்னு சொல்றேன் நான். இல்லையா? நீங்க பாருங்க, more than half of the CCTV cameras at NEET exam centers were found to be non-functional. Most of the half of that. நீங்க வந்து more than half of the CCTV cameras. மொத்தம் எத்தனை சென்டர்ஸோ அதுல பாதிக்கு மேற்பட்ட சென்டர்களில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யலன்னா சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா இங்க இந்த இப்போ இடையில ஒருத்தர் தேர்தல் அதிகாரி வந்து கள்ள ஓட்டு போட்டு மாட்டான் பாருங்க, ஓட்டையெல்லாம் திருத்தி மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி மாட்டிக்கொள்வோம் என்ற அச்சம். சரியா? At many centers the official invigilators didn't come and send someone else to supervise the exam. முறையாக அந்த எக்ஸாம் ஹாலுக்கு எவன் வரணுமோ அவன் வராம வேற யாரையும் அனுப்பி விட்டுருக்காங்க எக்ஸாம் ஹாலுக்கு. இவ்வளவு மோசடி நடக்குது. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நீட் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு, சாமானியர்களுக்குன்னு கதை விட்டுறாங்க. ஒரு டேட்டா இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. ப்ரீ நீட், போஸ்ட் நீட், நீட் வருவதற்கு முன்பு, நீட் வருவதற்கு பின்பு. நீட் வருவதற்கு முன்பு சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு இல்லையா, மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் பயிலக்கூடிய மாணவர்கள். கிராமப்புறத்துல இப்ப நாங்க ராதாபுரத்துல இருந்து வாரம், வள்ளியூர்ல இருந்து வாரோம்னா எங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் படிக்க வைக்கிறதுக்கான வசதி அங்க இருக்காது இல்லையா? அப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பணக்கார பிள்ளைகள், பெரிய வீட்டு பணக்கார பிள்ளைகள் எல்லாம் சிபிஎஸ்இல படிக்கும். அந்த சிபிஎஸ்இ நீட் வர்றதுக்கு முன்னாடி 0.97%, அதாவது 100 பேர் எழுதுறான்னு வைங்க, எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்றான்னு வைங்க, ஒரு பையனுக்கு கிடைக்கும் சிபிஎஸ்இ. ஆனா இந்த நீட் வந்த பிறகு 100 பேர் போறான்னா 38.84%, நியர்லி 39 பேர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளவு கொடுமை பாருங்க. சரி, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஸ்டேட் போர்ட்ல படிப்பான்ல, மாநில அரசுடைய கல்வி திட்டத்துல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல, 98.23%, 100ல 98 பிள்ளைகள் நம்ம ஸ்டேட் போர்டு பிள்ளைகள். இப்ப அது குறைஞ்சு போச்சு, வெறும் 59% மாறுது. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இருக்குல்ல, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நீட் வர்றதுக்கு முன்னாடி 85% இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க. நீட் வந்த பிறகு 98% அது அதிகரித்திருக்கிறது. அதாவது இந்த எம்பிபிஎஸ் சேர்ற பிள்ளைங்கள 98% பிள்ளைங்க, 98 பேர், 100 பேர் சேர்ந்தா அதுல 98 பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பே இல்ல, 2 பிள்ளைங்க தான் போகுது. தமிழ் மீடியம் 14.88%, 15 பேர், 100 பேர் போனான்னா அப்ப 15 பேர் எதுல இருந்து போனா, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து போயிருக்கான். இப்ப அது வெறும் 1.99, 2 பேர் தான் போறான் தமிழ் மீடியத்துல இருந்து. என்ன கொடுமை பாருங்க. பேரண்ட்ஸ் ஏர்னிங் less than 2.5 lakhs per annum. இங்க வந்து வருடத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய பெற்றோர்கள், அப்ப ஆவரேஜ் பாத்தீங்க 20,000 25,000 வரும் மாசம். 47% நீட் வர்றதுக்கு முன்னாடி, இப்ப வெறும் 41%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாசம் 20,000 25,000 சம்பாதிக்கக்கூடிய பெற்றோரால் தங்கள் பிள்ளைகளை நீட் தேர்வுக்கு அனுப்ப முடியவில்லை. பேரண்ட்ஸ் ஏர்னிங் above 2.5 lakhs, வருடத்திற்கு 2.5 லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கக்கூடியவர்கள். இது வந்து அவங்க கொடுத்த கணக்குல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் கணக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறான். அதாவது மாசம் 1 லட்சம் ரூபாய் குறையாம சம்பாதிக்கிறவனால மட்டும்தான் இப்ப என்ன செய்ய முடியும், நீட் தேர்வில் அவன் பிள்ளைங்களை சேர்த்து அவன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது, முதல் நாளே எதிரொலித்திருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நீட் உள்ளிட்ட விவகாரங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயமாக வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக கூட யாரேனும் விஷமிகள், எந்த கட்சியின் மீதும் வந்து பழி சுமத்த விரும்பல, யாரேனும் சிலருடைய சமூக விரோதிகளினுடைய தூண்டுதலின் பேரில் கூட கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரும் சதி திட்டத்தை அரங்கேற்றி இருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நீட் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க. மோடி அரசு நிச்சயமாக எப்படி வந்து வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற்றுக் கொண்டதோ அதே போல நீட் விரும்பாத மாநிலங்களுக்கு நிச்சயம் விலக்கு அளிக்கக்கூடிய வழியை தவிர, அதை தவிர மோடிக்கு வேறு வழி இல்லை. இந்த அரசுக்கு, மைனாரிட்டி தேஜாப்பு அரசுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. நிச்சயம் நீட் விலக்கு வெகு தூரம் இல்லை என்பதை சொல்லி, முதல் நாளே சபையில் அவையில் தெரிக்க விட்ட நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள்.
அடுத்தடுத்த நாட்களில் நாடாளுமன்றம் கடந்த முறை மாதிரியெல்லாம் நம்முடைய விஸ்வ குருவால என்ன செய்ய முடியாது, அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. இம்முறை நிச்சயம் நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமானதாக, ஜனநாயகபூர்வமானதாக, எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கேள்வி கணைகளால் இவர்களை துளைத்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையை முதல் நாளே தந்திருக்கிறது. அந்த நல்ல செய்தியோடு மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டிக் கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.